வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கோட 20வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எம்ஐ கேப்டன் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 5 மணிக்கு சார்ஜ்பர்க் கிரவுண்டில் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 42 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 19 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 22 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 152 பதிவாயிருக்கு. ஸோ இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பிளேயரை நீங்கள் டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வின் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்போட பாசிபிள் 11 டேவிட் மாலன் ரெசிங்டன் 2 பேர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ பட் வந்துட்டு பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா ஸ்மால் லீகில் மட்டும் இவங்க 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேவிட் மாலன் மட்டும் ஒரு சேஃப் சாய்ஸாக டீமில் எடுத்துகிட்டு போகலாம். ரசினியான பொறுத்தவரை விக்கெட் கீப்பிங்லேயே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். பட் பேட்டிங் செகண்டில் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்னால் அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் தேவையில்லை. ஹார்மன் ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயர் தாங்க. நமக்கு ஃபேண்டசி தேவைன்னா ஒரு 30+ பாயிண்ட் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருது. ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ட்ராப் பண்ண தேவையில்லை. ஜிஎல் வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணி ரிஸ்க் எடுத்து பாருங்கள். பட் ஸ்மால் லீகில் பொறுத்தவரைக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஹைடன் மார்க்ரம் இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ மினிமம் 1 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் அந்த 30+ அடிக்க முடியும். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் எனிவே ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போவோம். பர்டிகுலர் இந்த மேட்ச் வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இவரால் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்டெப்ஸ் ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் வைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும் இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் பவுலருக்கு கண்டிப்பாக நல்லாவே சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா ஜிஎல் கூட நம்ம வின் பண்ணலாம். கொர்க்கர் இவரும் ஒரு டீசன்ட் சாய்ஸ் தாங்க. ஸோ மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் வந்து 20+ அடிக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸ்மால் லீகில் வந்து நம்ம சேஃபாகவே போய்டும். ஜிஎல்லில் மட்டும் இது மாதிரி பிளேயரை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜான்சன் இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்மால் லீகில் கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பவுலிங் செகண்ட்னா மேபி வந்து நீங்கள் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனிவே மஸ்ட் பிக் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுசன் ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் மினிமம் 2 விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலுமே வந்து ஒரு 20% சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ டவுசனை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்து ஜிஎல் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக்காக வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸ்வான்போல் ஸோ டீசன்ட் பிளேயர் தாங்க. ஸோ மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி ஒரு ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் வேண்டாம். ஹார்மர் ஃபஸ்ட் பால் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. செகண்ட் பால்னால் நீங்கள் ஒரு பிளேயராக மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் பால் பண்ணால் ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஜிஎல்ல வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபஸ்ட் பண்ணான்னா இவர்கிட்ட மினிமம் 2 விக்கெட் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. டேனியல் ஓரல் எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மால் லீகில் கூட நிறைய பேர் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல ஃபார்மில் இருக்காது. ஸோ மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் இது மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ நமக்கு ஃபேண்டசிக்கு தேவையான ஒரு 40 to 50 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்காரு சாலிடாக. ஸோ நம்ம சேஃபாக நம்ம ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஐ கேப்டனோட பாசிபிள் 11 வாண்டாசன் ரிக்கல்டன் 2 பேர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 2 பேருமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா ஸ்மால் லீகில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபார்மே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கில் இருக்கார். ஸோ இதுலேயுமே ஒரு ஆள் பாயிண்ட் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ரிக்கல்டனை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனா இந்த மேட்ச்சை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபார்மே இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆனாலுமே அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக 50+ தான். ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. இவரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ட்ராப் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக வந்து உங்கள் டீமில் இருந்தே ஆகணும். அது எல்லா டீம்லேயுமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்டர் ரிசைன் ஸோ ஒரு டீசன்ட் பிளேயர் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஜிஎல்பிக்காக தான் யூஸ் இது நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. சாம் கரன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்ங்க. பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ 2த்துலையுமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியும். இவரையுமே நீங்கள் ஸ்மால் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஒரு சேவ் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பிரேவிஸ் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பூராக தாங்க இருக்குது. பட் இந்த கிரவுண்டில் வந்துட்டு 10 மேட்ச்சுக்கு 470 ரன் அடித்து வச்சுருக்காரு.
ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் ஒரு பிளேயராவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. லிவிங்ஸ்டன் ஃபார்ம் ரொம்ப போராக தாங்க இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இந்த சீரிஸ் ப்ளே பண்ணலை. பட் எனிவே சேஃபாக போகிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். ஜிஎல்லில் மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். கிரண் பொல்லாட். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பேட்டிங் ஃபஸ்ட்னா ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட்னா நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். அது ஜிஎல்லில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. லெண்டல் இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் டீமை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்கி பிக்கியாக இருந்தாலும் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் இவர்கிட்ட 2+ விக்கெட் வர வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் லெஃப்டாக மாத்திராக்ஸ் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம். ஸோ டவுசன் அண்ட் லெண்டில் வந்துட்டு ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு. கேபர் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாருங்க கண்டிப்பாக. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணலாம். உங்கள் டீமில் நீங்கள் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் பவுலில் மட்டும். ஒலிஸ்டோன் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ ஒரு பிளேயரை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டாம். அதுவும் பவுலிங் ஃபஸ்ட்டில் மட்டும். ரபாடா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப பூராக இருக்குது. ஸோ எல்லாமே ஸ்மால் லீகோட ட்ராப் பண்ணுற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம மற்ற பிளேயருக்கே போகலாம். ஸோ ஏன்னா ரபாடா வந்து அந்தளவுக்கு விக்கெட்டிங்கில் இது வரைக்கும் வரலை. ஃபார்மே ரொம்ப பூராக தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் நம்ம யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ஸ்மால் லீகில் சஜஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன், ஜான்சன், சாம் கரன், வேண்டர்சன். கண்டிப்பாக அவங்க 4 பேருமே குவாலிட்டி பிளேயர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ரம், டேவிட் மலன், ஹார்மன், லிண்டில். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிண்டில் இந்த மேட்ச் கொஞ்சம் ரிஸ்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி டவுசனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். கேப்டனாக ஜான்சனையும் வைஸ் கேப்டனாக சாம் கரனையுமே ட்ரை பண்ணிக்கோம். ஏன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுத்துலையுமே உங்களால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அதனால தான் வந்துட்டு ரொம்ப சேஃபாகவே போயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இங்கே ரிக்கல்டன் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக வேண்டர்சனை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓவரால் கூடமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜிஎல் டீம் ஜான்சன் கேப்டன் அண்ட் சாம் கரன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 2 ரிக்கல்டன் கேப்டன், சாம் கரன் வைஸ் கேப்டன். ஜிஎல் டீம் 3 மார்க்ரம் வைஸ் கேப்டன், வேண்டர்சன் கேப்டன். ஜிஎல் டீம் 4 ஜான்சன் கேப்டன், பிராட்மேனை வந்துட்டு நம்ம வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணுறவங்க நம்ம ப்ரிடிக்ஷனை வச்சு அனலைஸ் பண்ணி எந்தெந்த பிளேயர் நம்ம எப்படி சொன்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டீம் கிரியேட் பண்ணி ஜிஎல் வின் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.